நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எங்கே இன்ஸ்பெக்டர்? வந்துட்டு பக்கத்தில் போயிருக்கார் சார். பக்கத்தில் போயிருக்காரா? அந்த ஆள் தான் வந்துட்டார்ல, அப்புறம் எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணாரா? ஒரு ஆள் நிம்மதியாக தூங்குறது அந்த ஆளுக்கு பிடிக்காது. சரி, என்ன பிரச்சனை சார்? போரூர் தாண்டி மாங்காடு போகிற வழியில் ஒரு கார் ஒன்று தனியாக நிற்கிதுன்னு ஃபோன் வந்துச்சு சார். அதை பற்றி விசாரிச்சுட்டு போகலான்னு தான் வந்தோம். காரை வண்டியில் ஏதாவது தெரிச்சா? என்ன சார் கேட்டீங்க? யோ, ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காத. வண்டியில் காஸ்ட்லியான ஐட்டம் பணங்கன்னு எதனா தெரிச்சான்னு கேட்டேன். சார் ஒன்றுமே இல்லை சார். வெறும் வண்டியை ஏன் பார்க் பண்ணிட்டு போனா? சார் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், ஒன்றுமே இல்லை சார். இல்லையா, ஒருவேளை குடிகாரன் வேணா விட்டு போயிருந்தா உள்ள சரக்கு தானே இருக்கான்னு பார்த்தேன். நமக்கு ஒரு கோட்டை கிடைச்சா கூட அது லாபம் தானே, ரைட்டா? நேற்று நைட்டு இந்த இடத்துல இந்த காரை பார்த்தோம் இல்லையே. கார் அந்த காரமாக தான் இருக்கு, ஆனால் இடம் வேறையாச்சே. ஒருவேளை இந்த கார் தான் அந்த காராக இருந்தா? ரகு, உன் காட்டில் பண மழை. ஆண்டவா, இது அந்த காராகவே இருக்கணும். என்ன சார் நீங்கள் மட்டும் தனியாக பேசிட்டீங்க? நான் பேசுனது உனக்கு என்ன கேட்டுச்சு? சரியாக கேட்கல சார். சந்தோஷம், பாட்டு பாடிட்டு இருந்தேன். ஆமாம், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிட்டியா? இன்னும் பண்ணலை சார். யோ, முதல்ல அதை பண்ணு, என் வாயை பார்த்துட்டு இருக்காத, போ. சார் 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 என்னையா? எங்கே சார் கிளம்பிட்டீங்க? வீட்டுக்கு போகிறேன் சார். இன்ஸ்பெக்டர் வர்ற வரைக்கும் நம்மளை தான் காரை பார்த்துக்க சொன்னார் சார். யோ, இந்த காரை பார்த்துக்கு தான் என் வேலையா? டோ பண்ணிட்டு போய் போடு, எவன் விட்டானா அவனை தேடி வருவான். ஒரு 500-1000 தேரும்ல. எங்கே சார் வாங்கவே விட மாட்டேங்கிறாரு சார். நீங்கள் இன்ஸ்பெக்டராக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் சார். கண்டிப்பாக ஆகிடும், அதுக்காக தானே நேர்மை பாடுபடுறோம். ஆமாம் சார். லேட்டாகும்னாரு, அதுக்குள்ளே வந்துட்டார் சார். சரி சரி, அடிக்க சிவா. எடுத்துக்கிறோம். நத்திங் சார், வழக்கம் போல குடிகாரன் அவனை வண்டியை பார்க் போட்டு போயிருக்கான். போதை தெளிஞ்சதும் அவனே வந்து வண்டி எடுத்துப்போம். நோ, அப்படிலாம் கேர்லெஸ்ஸாக இருக்க முடியாது. வண்டியில் ஆர்சி லைசன்ஸ் இந்த மாதிரி பேப்பர்ஸ் தான் இருக்கா? எஸ் சார், நான் வண்டி தரவா செக் பண்ணிட்டேன், பேப்பர் எதுவும் கிடைக்கல. ஓகே, டூ ஒன் திங். இந்த வண்டி நம்பர் நோட் பண்ணிட்டு நேராக ஆர்டி ஆஃபீஸ் போய் இந்த வண்டியை பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு என்னை ஸ்டேஷன் வந்து பாருங்கள். ஓகே சார். நீங்கள் எங்கேயே வெயிட் பண்ணி வண்டியை டோ பண்ணி ஸ்டேஷன் எடுத்துட்டு வாங்க. சார் காரில் சாவி இருக்குது சார், ஓட்டிகிட்டே போயிடலாம் சார். யோ, எதுவாக இருந்தாலும் ப்ரொசீஜர் இப்படி தான் பண்ண முடியும், அதிகமாக பேசாத. சாரி சார். நான் சொன்னதான் ஞாபகம் இருக்குல்ல? ஐ வில் பி இன் ஸ்டேஷன். மீட் மீ ஆஃப்டர் கலெக்டிங் ஆல் தி டீட்டெயில்ஸ். ஷூர். காட் இட்? யா. குவிக். ஓகே சார். யோ சார், அந்த ஆள் தான் உத்தம புத்திரனோட தத்த புள்ளன்னு தெரியல. அந்த ஆளுக்கிட்ட போய் காரில் சாவி இருக்குன்னு சொல்கிற. என்ன மனுஷயா நீ? போ. அப்புறம் இது 100 ரூபா வெச்சுக்கோ. எதுக்கு சார் இது? ஒரு அன்பு தான்யா. வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல, வண்டி வரதுக்கு எப்படி லேட் ஆகும். நீ என்ன பண்ற, ஜில்லுன்னு என்ன வாங்கி சாப்பிடு.
தெம்பா வேலை பாரியா. ஆ. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், வண்டி பத்தி எந்த டீல்ஸ் கிடைச்சாலும் ஸ்டேஷன்ல சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல எனக்கு சொல்ற, புரிஞ்சுதா? சார் உங்ககிட்ட சொல்லாமையா? கண்டிப்பா சொல்றேன் சார். என் செல்லம், இதே போல நேர்மையா டியூட்டி பார்த்தா வச்சுக்க, நீ எஸ்ஐ, நான் இன்ஸ்பெக்டர். சார் சந்தோஷம் சார். பட்ட சொல்லுங்க பேபி. என்னது இது? சொல்லுங்க பேபி, நொல்லுங்க பேபின்னு. என்னடி இது? அநியாயத்துக்கு உன் மேல மண்ணெண்ணெய் ஊத்திட்டு கொளுத்திக்க பாத்தியாமே? அந்த வேலைக்கார குட்டி வந்து சொன்னா. அப்புறம் இவ்ளோ அவமானம் நடந்ததுக்கு அப்புறமும் நான் என்ன பண்றதா? லூசாடி நீ. தப்பு பண்ண 2 பேரும் குத்துக்கல்லு மாதிரி இருக்கும்போது நீ எதுக்கடி சாகணும்னு நினைக்கிற? அவங்களுக்கு தான் வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாது. அவங்கள மாதிரி நானும் இருக்க முடியுமா? இந்த கருமத்தை பார்த்து தொலைறதுக்கு செத்தே தொலைலாம். சாகணும் தான் நான் போனேன். அந்த நேரம் பார்த்து குழந்தை அழுதுடுச்சு. கஷ்டப்பட்டு என் மனசை நான் மாத்திக்கிட்டேன். இல்லனா இந்நேரத்துக்கு நான் செத்துருப்பேன். திரும்ப திரும்ப செத்துருவேன் சொன்னீங்கன்னா வாய் மேலே போடுவேன். நீயும் போய் சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம சௌகரியமா இல்ல போயிடும். விட்டுருவேனா? என் சாவுக்கு அவங்க 2 பேரும் தான் காரணம்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் சாவேன். அப்படியே ஒண்ணும் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஆவியா வந்தாவது அவங்க 2 பேரையும் பழி வாங்காம விட மாட்டேன். உசுரோட இருக்கிறப்பவே ஒன்னும் கிழிக்க காணோம், இதுல ஆவியா வந்து வேற கிழிப்பியா? முட்டாள் முட்டாள். இந்த மாதிரி எல்லாம் பைத்தியக்காரத்தனமா யோசிக்காத. அவங்க மேல இருக்கிற கோவத்துல உன் வாழ்க்கையை கெடுத்துக்க போறியா? அதுக்காக கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற கொடுமையெல்லாம் பார்த்துட்டு வாழ சொல்றீங்களா? நான் ஒண்ணுமே கேட்க கூடாதா? அது எப்படி கேட்காம இருக்க முடியும்? நேத்து நடந்ததுக்கு அவங்க பதில் சொல்லித்தானே ஆகணும். அதான் நேத்தே சொல்லிட்டாங்களே, இன்னும் என்ன சொல்றதுக்கு இருக்கு? என்னத்த சொன்னாங்க? சாப்பாடு சரியில்லை, அதனால வயிறு கெட்டு போச்சு, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோன்னு இந்த கதையை தானே அளந்தாங்க. இத ஊர்ல எவனாவது இழிச்ச வாங்கிட்ட சொல்லியிருந்தா அவன் நம்பி இருப்பான். இந்த விசாகம் நம்புவாளா? கூடத்திலேயே நான் படுத்திருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம மெதுவா எந்திரிச்சு போயிட்டு வந்து இந்த கதை அளக்குறான்னா நான் நம்பிடுவேன் நினைச்சிட்டு இருக்காள அவ. இந்த விஷயத்த நான் இப்படியே விட்டுற மாட்டேன். என் பையன் வாசு வரட்டும், அப்புறம் எப்ப பார்த்தாலும் ஒத்தாசைக்கு வந்து நிப்பாள அந்த செல்லம்மா, அவளும் வரட்டும். நிக்க வச்சு வாங்குன்னு வாங்க போறேன், பாத்துக்கிட்டே இரு. எனக்கு நேத்து இவங்க 2 பேரும் எங்க போனாங்க, என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரிஞ்சே ஆகணும். அது வரைக்கும் நான் சும்மா விட போறது இல்ல கவிதாங்கன்னு. ஐயோ, ஏன் பேபி அழறீங்க? பேபி, என்னத்த சொல்றது கவிதா கண்ணு? இவ அடிக்கிற இந்த கூத்துல என் புள்ள வாசோட வாழ்க்கையில வீணா போகுது. அவனுக்கு என்ன கூட பிறந்த அக்கா தங்கச்சின்னோ இல்ல அண்ணன் தம்பின்னோ யாராவது இருக்காங்களா? அவன் கவலையை யார்கிட்டயாவது எடுத்துட்டு போய் சொல்லி புலம்ப முடியுமா என்ன? ஒத்த புள்ளையா பெத்து வச்சுட்டேன். உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணிய வயித்துல பொண்ணா பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இப்ப மட்டும் என்ன பேபி, உங்க வயித்துல பிறக்கலனாலும் நானும் உங்க பொண்ணு மாதிரி தானே? நல்லாதான் பொண்ணு மாதிரின்னு வக்கனையா பேசுறேன். என்ன உண்மையிலேயே அம்மான்னு நினைச்சிருந்தீனா நீ இந்த மாதிரி எல்லாம் தப்பான முடிவு எடுத்திருப்பியா? அந்த வேலைக்கார குட்டி வந்து சொன்ன உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஏண்டி, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா குழந்தை பாவம் இல்ல? இத பாரு கவிதா கண்ணு, இந்த மாதிரி ஒரு எண்ணமே இனிமே உன் மனசுல வரக்கூடாது, புரியுதா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த விசாகம் நான் இருக்கேன்னு நீ தைரியமா இருக்கணும். இது எங்கதான் போய் முடியுதுன்னு நம்ம பாத்துருவோமே. என்னமோ தெரியல பேபி, நீங்க இப்படி எல்லாம் பேசும்போது தைரியமா இருக்கு. இந்த தைரியத்தோட எப்பவும் இருக்கணும், புரியுதா? பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க மேடம். அம்மா, வாம்மா வா. வந்துட்டியா?
நானே உனக்கு போன் பண்ணி வர சொல்லலாம்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. ரொம்ப நல்லதா போச்சு. உடனே அவளை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு. நாளைக்கு பிரச்சனை பெருசாயி ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்து போச்சுன்னா அப்புறம் எங்களை குறை சொல்லக்கூடாது. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன நடந்துச்சு? என்ன நடந்து போச்சா? ஒரு நிமிஷம் கூட அமுதா இந்த வீட்டுல இருக்க கூடாது. அவ இங்க இருந்தான்னா என் குடும்பத்தோட மொத்த மானம் மரியாதை எல்லாமே சந்தி சிரிச்சு போயிடும். முதல்ல அவளை இந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு போற வழிய பாரு. உனக்கு புண்ணியமா போகும். கூட்டிட்டு போன சொல்றீங்க ஒழிய என்ன காரணம்னு சொல்ல மாட்டேன்றீங்க. அன்னைக்கு நீ என்ன சொல்லி அவளை இந்த வீட்டுல விட்டுட்டு போன? இனிமே அவளால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு தானே விட்டுட்டு போன. ஆனா அவ மறுபடியும் என்னையும் என் பிள்ளையும் அவமானப்படுத்தணும், கேவலப்படுத்தணுங்கிற முடிவுல இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. இத பாருமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன 2 பேரும் பேசி வச்சுட்டு நாடகம் ஆடுறீங்களா? இவ என்னதான் தப்பு செஞ்சாலும் நீ வந்து பேசின உடனே நான் மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி அப்படியே பொட்டி பாம்பா அடங்கிடுவேன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இனிமே உன் ஜம்ப எதுவுமே என்கிட்ட பலிக்காது. இந்த கத்து கத்திக்கிட்டு இருக்கனே, கொஞ்சமாவது எட்டி பார்த்தாட பாத்தியா? நல்ல அம்மக்கொழி மாதிரி உள்ளேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அடியே, என்ன கேனச்சி நினைச்சிட்டு இருக்கியா? ஏய் நில்லுடி. என்னடி இங்க நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்கியா? வெளியில வாடி, வாடி வெளியில. மகாராணியோ வாடிங்கிறல்ல. என்னடி பாக்குற? போடி போ. உன் அருமை அண்ணி இந்த மகாராணிய கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. அதுவும் சும்மா வரலடி அம்மா, 10 குதிரை பூட்டின சாரட்டு வண்டியில வந்திருக்காங்க. அப்படியே ஊர்வலமா போய் அவங்க வீட்டுக்கிட்ட இறங்க. எல்லாரும் மலர் தூவறதுக்கு பதிலா காரி துப்புவாங்க. உன் குடும்பம் விளங்கிடும்டி. அம்மா, நிறைய குறையோ எங்க வீட்டு பொண்ணு வாழ வந்த பொண்ணு. அவளுக்கு நல்லதா எது வேணாலும் சொல்லுங்க, நாங்க பொறுத்துக்கிட்டு போறோம். அதுக்காக அவமானப்படுத்துறதுக்கு ஒரு அளவு இருக்கு. ஏன் ரோஷம் பொத்துக்கிட்டு வருதோ? நான் சொல்றதே உன்னால தாங்கிக்க முடியலையே. இவளால என் குடும்ப மான மரியாதை எல்லாம் போறதும் இல்லாம என் பிள்ளையோட வாழ்க்கைய பாழா போச்ச. அத நினைக்கிறப்போ பெத்த தாயா என் மனசு என்ன பாடுபடுதுன்னு தெரியுமா உனக்கு? உங்க பையன் வாழ்க்கை பாழா போற அளவுக்கு அமுதா அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? அதையே என்கிட்ட கேக்குற? குத்து கல்லு மாதிரி நின்னுகிட்டு இருக்காளே, அவகிட்ட கேளு. அமுதா, என்ன நடந்துச்சு? என்ன பிரச்சனை சொல்ல அமுதா. அண்ணி, நேத்து நைட்டு எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. என்னால வலி தாங்க முடியல. அப்படியே வெளியில வந்த அந்த சமயம் பார்த்து மணியரசு மாமாவும் அங்க இருந்தாரு. அவரு உடனே வா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு என்ன கூட்டிட்டு போனார் அண்ணி. அது போய் இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏன் அறகுறையா பூசி முழுகுற? சொல்ல வேண்டியது தானே, யார்கிட்டயும் சொல்லாம போனேன்னு. ஆமா அண்ணி, எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டான்னு மணியரசு மாமா தான் சொன்னாரு. ஆமா மாமா மாமா, நட்டனோட ராத்திரியில யார்கிட்டயும் சொல்லாம போவாங்களா? கேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னு கதை விடுவாங்களா? அதையும் நாங்க அப்படியே நம்பணும் இல்ல? வர வர ஆம்பளைங்க மேல இருக்கிற மரியாதையே போச்சு.
அதுவும் என் புருஷன் மேல இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கை முழுசா போச்சு. வாய முடுறே. என் தம்பியை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? முழுசா 3 வருஷம் அவனோட குடும்பம் நடத்திருக்கியா? எனக்கு அவனை 30 வருஷமா தெரியும். அவனை பத்தி அதிகமா அமுதாவுக்கு தெரியும். அப்படி ஒரு ஆசை அவங்க 2 பேரும் மனசுல இருந்திருந்தா அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. நீயும் நடுவுல வந்திருக்க மாட்டீங்க. இது பாருங்க, கொஞ்சம் சும்மாரே. என் தம்பிக்கு அமுதாவை சுத்தமா பிடிக்கல. அவனுக்கு ஒன்னதான் பிடிச்சிருந்தது. கட்டாயத்துக்கு தாலி கட்டினாலும் அடுத்த நிமிஷமே அவன் உன் கூட வந்துட்டான். அந்த அளவுக்கு அவன் மேல உயிரை வச்சிருக்கான். கடவுளை கூட அவன் உனக்கு துரோகம் நினைக்க மாட்டான். முதல்ல அதை புரிஞ்சுக்க. இந்த பாருங்கப்பா, அமுதாவோ அப்படிதான். வாசுக்கு என்னைக்குமே அவ துரோகம் நினைக்க மாட்டா. நீங்க அத முதல்ல முழுசா நம்பணும். இங்க பாருங்க, நான் இப்ப சொல்ல போற விஷயம் நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, சொல்ல வேண்டியது சொல்றேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். என் அன்னைக்கு தேல் கடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணோம். அப்ப மணியரசியும் அமுதாவையும் ஹாஸ்பிட்டல் வாசல்ல பார்த்தேன். ஆனா அவங்க என்ன பார்க்கல. நான் கூப்பிட்டு பேசலாங்கிறதுக்குள்ள அவங்க ஆட்டோல ஏறி கிளம்பிட்டாங்க. ஒரு ஆணும் பொண்ணு தப்பு பண்ணோன்னு முடிவு பண்ணா வெளியில போய் தான் தப்பு பண்ணோன்னு இல்ல, என் வீட்டுல இருந்து தப்பு பண்ணலாமே. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க தப்பான எண்ணத்தோட போயிருந்தா ஏன் சேர்ந்து திரும்பி வரணும்? அவங்க மனசுல எந்த விதமான கள்ளக்கபடமும் இல்ல, அழுக்கான எண்ணமும் இல்ல. இந்த பாருங்க, இதுக்கு மேலேயும் மணியரசும் அமுதாவும் தப்பான நோக்கத்தோட வெளியே போயிருந்தாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க புள்ள வாசு ஊர்ல இருந்து வரட்டும். அமுதா மேல நம்பிக்கை இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும். அடுத்த நிமிஷம் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நானே கூட்டிட்டு போயிடுறேன். பாத்தீங்களா பேபி, உங்ககிட்ட பேசி தப்பிக்க முடியலன்னு உங்க புள்ள மேல சாக்க சொல்லிட்டு போயிட்டாங்க. விடாதீங்க, உங்க புள்ள வந்த உடனே தோ இவளுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அவன்கிட்ட ஏற்கனவே போன் பண்ணி சொல்லிட்டேன். அவன் வந்த உடனே இருக்கு இவளுக்கு கச்சேரி. முதல்ல அத செய்யுங்க, அப்பதான் ஏன் தாலி நிலைக்கும். ஐயோ, உனக்கு அமுதான்னு எவன் தான் பேர் வச்சானோ, நீ இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் விஷமா இல்லடி இருக்க. அழாத, நீலி கண்ணீர் சும்மாவே வடிச்சிட்டு இருக்காத, தொடச்சுக்க. சித்தப்பா, என்னப்பா? இன்னைக்கு தானே அந்த ஹோட்டல்கார் வர சொன்னாரு. அம்மா, சீக்கிரமா போய் அட்வான்ஸ் பணத்தை கொடுத்துட்டு வந்துருங்க, சரியா? என்ன யோசனை? நான் நினைச்சேன் நீ கரெக்டா சொல்லிட்ட. நீ பூஜை பண்ணிட்டு இருந்தியா? சரி, வந்தவொடனே சொல்லலாம்னு நினைச்சேன். நீயே கேட்டு போயிட்டு வாங்க சித்தப்பா, சீக்கிரம் போயிட்டு வாங்க, நேரமாகுதுல்ல. கிளம்புறேன்ப்பா. ஐயோ அப்பா, உட்கார்ந்தா எழுந்துக்க முடியல, எழுந்தா உட்கார முடியல. அம்மா, அப்பா. சித்தப்பா, பணம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு எண்ணி பார்த்து எடுத்துட்டு போங்க. என்ன கிண்டலா? நீங்க தானே சொன்னீங்க பணம் கையில வச்சிட்டு இருக்கிறதுக்கு பயமா இருக்குன்னு, அதனால தான் சொன்னேன். தப்பா? கலைவாணி, அதான் அந்த பிரச்சனை அன்னைக்கே முடிஞ்சு போச்சுல, அப்புறம் திரும்ப திரும்ப பேசுற. மனசு கேட்கலனா இவர் எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம்? அவர் பொதுவா தானே சொன்னாரு, நீ அதை பெருசுப்படுத்துற, விடு. சித்தப்பா, நீங்க நிக்கிறீங்க, போயிட்டு முதல்ல அந்த பணத்தை கொடுத்துட்டு வாங்க. இல்லன்னா தாலு நல்ல நேரம் முடிஞ்சிருச்சு, இன்னொரு நாள் வாங்கன்னு சொல்ல போறான். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போங்க. எங்க கிளம்பும் போது நந்தி மாதிரி உட்காந்துட்டு உயிரை வாங்குவேன். ஐயோ, இந்த ₹1,00,000 நான் என்ன பண்ணுவேன்? இந்த கிழி வேற போன போட்டு லட்சத்தை பிடிங்கிட்டு போயிட்டா. என் மணி என்னடா பண்றது? அவங்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? நீ பாட்டுக்கும் பாலை குடிச்சிட்டு இருக்கிற கொடி. சித்தப்பா, என்னப்பா என்ன பண்றீங்க? வரேன்பா. இவன் ஒருத்தன் நேரங்காலம் தெரியாம உயிர் எடுத்துட்டு இருக்கான்.
மாயா பஜாரா குறைஞ்சது தான். என்ன வரவா போகுது? சித்தப்பா என்னப்பா இன்னும் என்ன பண்றீங்க? நேரம் ஆயிட்டு கிளம்ப வேண்டியதானே? வந்துடுறேன்ப்பா. பணம் எல்லாம் சரியா இருக்கான்னு எண்ணி பாக்குறாரோ என்னவோ. கலைவாணி சும்மா இருமா. கலைவாணி, என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை பத்தி நான் என்ன குறையா சொல்றேன்? ஏதோ வயசுல பெரியவ, 4 நல்ல விஷயம் சொல்றேன். கேட்டா கேளு, காக்காட்டி போ. அதை விட்டுட்டு என்னை பத்தியே பேசிட்டு இருக்க. இனிமே நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிடு. வாயை முடிக்கிறேன். போதுமா? சித்தப்பா போயிட்டு வாங்க சித்தப்பா. போய் பணத்தை கொடுத்துட்டு வாங்க. என்ன யோசனை? படமல, இந்த பேக்ல ஏதோ வெயிட் குறையிற மாதிரி இருக்கு. பாத்தீங்களாண்ணே அவர் சந்தேக புத்திய? நீங்க பணத்தை எண்ணி எடுத்துட்டு வந்தீங்களா இல்ல வெயிட் போட்டு எடுத்துட்டு வந்தீங்களா? கலைவாணி கொஞ்சம் பொறுமையா இருமா. சித்தப்பா பணம் வெயிட் எல்லாம் ஒண்ணும் குறைஞ்சிருக்காது. நீங்க போங்க. வேண்டாம், அவர் இங்கே இப்பவே பணத்தை ஃபுல்லா எண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போட்டோம். ஏமா கலைவாணி, இப்ப நான் என்ன சொல்லிட்டு நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்புறம் வெயிட் குறையிற மாதிரி இருக்குன்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அதுக்கு அர்த்தம் எனக்கும் தான் புரியல. இப்பவும் சொல்றேன், இந்த பேக்ல வெயிட் குறையிற மாதிரி தான் இருக்கு. சித்தப்பா நீங்களும் உங்க பேச்சை விட மாட்டீங்களா? இப்ப போய் பணத்தை கொடுக்க போறீங்களா இல்ல இங்க இருந்து 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க போறீங்களா? எங்கப்பா போறவன நிக்க வச்சு வம்பளக்குறா. அண்ணா நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இவர் என் முன்னாடியே பணத்தை எண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போட்டோம். மா கலைவாணி விடுமா. நீ இருப்பா. இப்ப என்னம்மா உன் முன்னாடி பணத்தை எண்ணணும் அவ்வளவுதானே என்ற? சித்தப்பா என்ன நீங்க? அவ சொல்றால செஞ்சிருவோம். அவ ஆசையான் கெடுப்பான்னு. ஏன் 2 பேரும்? அவ என்ற வரைக்கும் விட மாட்டா. ஆவுன்னு கத்திக்கிட்டு தான் இருப்பா. 2 4 5 6 7 ஏப்பா 1 லட்சம் ரூபாய் குறையுது. சித்தப்பா என்ன சொல்றீங்க? வீட்டுல வச்சிருந்த பணம் எப்படி காணாம போகும்? இன்னொரு தடவை என்னங்க? டேய் நான் என்ன கை நாட்டா? எண்ணி பாரு பாருடா. நீயே பாரு. அப்பா சரியா தப்பு இந்த கலைவாணி சொன்னதுனால எண்ணி பார்த்தேன். இல்லன்னா அவங்ககிட்ட போய் நான் அவமானப்பட்டு நிக்கணும். இத பாருங்க சித்தப்பா, பைக்குள்ள நல்லா தேடி பாருங்க. வீட்டுக்குள்ள வச்சிருந்த பணம் எங்க போகுது? அதானே சித்தப்பா, வீட்டுல வச்ச பணம் காணாம போக வழியே இல்ல. பணமல திருட வந்தா மொத்தமால எடுத்து போயிருக்கணும். எவனோ தேவை இருக்கிறவன் தான் எடுத்து போயிருக்கிறான். எவனோ திருட வந்தவன் எடுத்து போயிருந்தா பேக்கோட எல்லாம் எடுத்து போயிருக்கணும். ஆனா 1 லட்சம் ரூபாய் மட்டும் எடுத்திருக்கான்னா தேவைக்கு எடுத்த மாதிரி தானே இருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? தேவை இருக்கிறவன் தான் எடுத்து போயிருக்கிறான். தேவை இருக்கிறவங்கன்னா யார சொல்றீங்க? அன்னைக்கே 2 பேரும் உன் புருஷனை தேடி வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்ல. அதையும் இதையும் கூட்டி பாரு, கணக்கு சரியா வரும். மாமா அது என் பிசினஸ் விஷயம். இப்ப எதுக்கு அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க? எங்க உண்மையை சொல்லுங்க, பணத்தை நீங்க எடுத்தீங்களா? என்ன கலைவாணி, வீட்டுல பணம் இருக்கிற விஷயமே எனக்கு தெரியாதுமா. டேய் சூப்பரா நடிக்கிற கருப்பு. உன்னை தவிர இந்த வீட்டுல பணம் எடுக்கிறவங்க வேற யாருமே இல்லை. அன்னைக்கு உன்னை 2 பேர் தேடி வந்தாங்கல்ல, நீ அவங்ககிட்ட எதுக்கு பணம் வாங்கின, நீ யாருக்கு கொடுத்த, அதெல்லாம் இப்ப பிரச்சனையே இல்லை. ஆனா இப்ப இங்க 1 லட்சம் ரூபாய் குறையுது, அதுதான் இப்ப பிரச்சனை. அபாண்டமா என் மேல பழி போடாதீங்க. பணத்தை காணா தேடி பாருங்க. ஆமா, இது பெரிய மைசூர் மகாராஜா பேலஸ். எல்லாம் போய் தேடி பாக்குறதுக்கு இருக்குதே பொறா கூடு மாதிரி ஒரு வீடு, அதுல 2 ரூம். அதுல எங்கடா போய் தேடுறது? அப்ப போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. வேண்டாம், விடுங்க விடுங்க சித்தப்பா. 1 லட்சம் ரூபாய் தானே, போனா போட்டும். உங்களுக்கு பணம் தேவைப்பட்டிருந்தா நேரடியா என்ன கேட்டுக்கலாம். மச்சான், நீங்களமா என் மேல சந்தேகப்படுறீங்க? டேய் அப்ப வேற யார் மேல சந்தேகப்பட சொல்ற? நான் பணத்தை எடுக்கல மச்சான். நீங்க வேணா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் போனா
உங்களுக்கு யார் மேல சந்தேகம் கேட்பாங்க. அப்ப நான் உங்க பேரை சொல்லி ஆகணும். அந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா? சித்தப்பா, பணத்தை எடுத்து உள்ள வைங்க. சரி, நாளைக்கு எங்கேயாவது போய் புரட்டி 1 லட்சம் ரூபாய் தரேன், அப்புறம் கொடுத்துக்கலாம். மச்சான் எதுவும் பேசாதீங்க. எடுத்து பழக்கப்பட்டவங்களுக்கு கேட்டு வாங்க மனசு வருமா? உங்க தப்பு இல்ல, உங்க தப்பு இல்ல. குணத்தை மாத்த முடியாதுல்ல. அண்ணே, இப்படி எல்லாம் பேசாதண்ணே. இந்த பணத்தை என் புருஷன் எடுத்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா பணத்தால நமக்குள்ள பிரச்சனை வேணான்னு இந்த பணத்தை எப்படியாவது கஷ்டப்பட்டு புரட்டி கொடுத்துடுறேன்னு. வேண்டாமா, வேண்டாம். உன் புருஷனை இந்த ஹோட்டல்ல ஒரு பிசினஸ் பார்ட்னரா வச்சுக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவரு அதுக்கு முன்னாடியே அவருக்கு தேவையான அமௌண்ட் எடுத்துக்கிட்டாரு. பரவாயில்ல, விட்டுருங்க, இதோட விட்டுருங்க. வேண்டாமா, இந்த பேச்சை தயவு செஞ்சு இதோட விட்டுருங்க. மச்சான் நில்லுங்க. இத பாருங்க, நீங்க எனக்கு எதுவுமே செய்ய வேணாம். நான் அதை எதிர்பார்த்து இல்ல. கலைவாணி சொன்ன மாதிரி உங்க பணத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டா திருப்பி கொடுத்துறேன். அப்புறம் என்ன, எடுத்தவனே கொடுக்குறேன்னு சொல்லிட்டான், வாங்கிக்கப்பா. யோ மாமா, கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு? நீ சும்மா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. உண்மையை சொல்லுங்க, பணம் நீங்க எடுத்தீங்களா? எங்க சொல்லுங்க. கருப்புக்கு கட்டம் கட்டியாச்சு, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணும். அவங்க 2 பேர் கேட்டது கூட எனக்கு பெருசா தெரியல. நீ கூட என்ன நம்பல. நான் திருந்திட்ட கலைவாணி. திருடணும்னு நினைச்சதுன்னா மொத்த பணத்தை எடுத்து ஓடி இருப்பேன். 1 லட்சத்தை எடுத்து மாட்டிக்கிறதுல என்ன முட்டாளா? நம்ம குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் அந்த பணத்தை திருடல கலைவாணி. இதுக்கப்புறம் நம்புறது நம்பாதும் இஷ்டம். நம்புறேன் மாமா, நம்புறேன். பாப்பா வெளியில. எப்ப பாப்பா? இன்னைக்கு காலையில ஓரம் ஒதுங்கலான்னு இந்த பக்கமா வந்தேன் சார். அப்போ இந்த பாடி பாதி எரிஞ்சு எரியாமலும் கிடக்கிறத பார்த்தேன் சார். ஓ சரி, பார்த்துட்டு சும்மா போகாம ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியே, அதுவே பெரிய விஷயம்தான். ஆள் யாருன்னு தெரியுதா? இல்லையே, தெரியல சார். இவனை உங்க ஏரியாவில் எங்கேயாவது பார்த்த மாதிரி தோணுதா? கொஞ்சம் யோசிச்சுட்டு. இல்ல சார், எங்க ஏரியா ஆள் இல்ல சார். எங்க ஏரியால ஒரு ஆளு காணும்னா கூட இந்நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சார். அப்படியா? சரிப்பா, இப்போ நீ போகலாம். நான் கூப்பிட்டு அனுப்பும்போது ஸ்டேஷனுக்கு வரணும். சரியா? சரி சார், நீ கிளம்பு. ரகு, கம் ஹியர். சார், வேற எங்கேயோ கொலை பண்ணிட்டு பாடியை கொண்டு வந்து எரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ் சார். ஆம்புலன்ஸுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சு சார். ஆன் தி வே. இந்த ஏரியா கம்ப்ளீட்டாக சர்ச் பண்ணி பாருங்க. எஸ் சார். ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கலாம். ஷூர் சார். நான் கிளம்புறேன். ஓகே சார். எஸ் சார். மிஸ்டர் ராஜன் சார், யூ ஸ்டே ஹியர். ஓகே சார். பப்ளிக் யாரும் உள்ள வந்துடும் பார்த்துக்கங்க. பார்த்துக்கிறேன் சார். சந்தேகப்படும்படி யாராவது வந்தாங்கன்னா கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. சரிங்க சார். ரகு, அதிர்ஷ்ட காத்து உன் பக்கம் அடிக்குதுடா. வரட்டும், இன்னைக்கு என் பையன் 2ல் 1 பாத்துறேன்.
ராத்திரி நான் பேசின பேச்சுக்கு இன்னொரு பொண்ணா இருந்திருந்தா தூக்கல மாட்டில தொங்கி இருப்பா. இவள் நடன்னா எருமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி சொரணையே இல்லாம இழுத்து போத்திக்கிட்டுல தூங்கிட்டு இருக்கா. பாக்குறேன்டி, இன்னைக்கு நீயா நானான்னு பாக்குறேன். வரட்டும் வரட்டும். என்னம்மா வாசல்லே உட்கார்ந்துட்டு இருக்க? உள்ள வா. நில்லுடா, உன் பொண்டாட்டி உள்ளதான் இருக்கிறா. அவளை இழுத்துட்டு வந்து தெருவுல நிக்க வச்சு 4 சாத்து சாத்து. ராத்திரி எங்க போயிட்டு வந்தான்னு கேளு, அப்பதான் நான் வீட்டுக்குள்ளேயே வருவேன். அம்மா, நம்ம விஷயம் தெருவுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியணுமா? நீ உள்ள வாமா, நான் கேக்குறேன் அவகிட்ட. அதுவும் சரிதான், உள்ள வச்சு வெட்டி விட்டுடலாம். அமுதா, ஏய் அமுதா, உன் பொண்டாட்டி மேல இருக்கிறப்போ. பாடி இருக்குடி மாப்பிள, உனக்கு உன் பண்டவாளம்லாம் தண்டவாளத்துல ஏற போகுது. என்ன ஒரு நல்ல பொண்ணு மாதிரி என் காலில் விழுந்து மன்னிச்சுடுங்க அத்தே அத்தேன்னா சொத்த ஓடி. நானும் அப்பாவி மாதிரி எல்லாத்தையும் நம்பி இல்ல தொலைச்சிட்டேன். இருடி, எப்படியாச்சும் உன்னை வெட்டி விட்டுறேன். டேய் டேய், என்னடா என்ன அவ இல்லையா? பால் இருக்கா? இருக்கு. டேய், கேட்டுட்டே இருக்கிறேன், போய்கிட்டே இருக்கிறேன். டேய், இங்க வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? காஃபி போடுறமா. இப்ப யாருக்கு காஃபி போட்டுட்டு இருக்க? நமக்குதான். நான் உன்கிட்ட காஃபி கேட்கவே இல்லையே. ஏண்டா, அவளை கூப்பிட்டு 4 கேள்வி கேட்பேன்னு பார்த்தா இங்க வந்து காஃபி போட்டுக்கிட்டு இருக்க. சரி, அவ மேல இருக்காளா இல்லையா? அங்க இருந்து எகிரி குதிச்சு ஓடிட்டாளா? ஏண்டா, உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன், வாயை திறந்து பதில் சொல்லு. இருக்காளாடா அவ? ஏன் அந்த மகாராணி வந்து காஃபி போட மாட்டாளோ? என்ன பண்ணிட்டு இருக்கா? போய் நீ பாருமா போ. பாக்குறேன் பாக்குறேன், எல்லாத்துலயும் பொடி வச்ச மாதிரி பேசிக்கிட்டு. இப்ப பாக்குறேன்டா, பாக்குறேன். ஏய், எந்தரி எந்தரி, கீழே இருந்தா கேள்வி கேட்பான்னு பயந்துகிட்டு மேல வந்து கம்முக்கம்மா போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கியா? எழுந்தரி, உன்னதான் சொல்றேன், எழுந்தரி. என்னால முடியல. கீழே இறங்கி வா. ஓடி. என்னமா பண்ணிட்டு இருக்க? முதல்ல விட அவளை. இந்த காஃபி குடி. இந்தாமுதா, இந்த காஃபி குடி. ஏண்டா, இவளை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவேன்னு பார்த்தா என்னமோ காஃபி எடுத்துட்டு வந்து குடுத்துக்கிட்டு இருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு கால் அடிபட்ட போது நான் காஃபி போட்டு குடுக்கலையா? அது மாதிரிதான் இதுவும். அமுதா, இந்தா இத குடி. வாங்கிக்க. சுடுது பார்த்து. ஐயோ 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 ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு உலகத்துல ஆளே இல்லையா? என்னமோ நடிக்கிறான் இவன். இவனும் விளக்கண்ண மாதிரி இவளை நம்பிக்கிட்டு இருக்கானே. ஏடா, நான் உன்கிட்ட என்ன சொன்ன, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ராத்திரி முழுக்க எவனோ ஒருத்தனோட ஊரை சுத்திட்டு பகல்ல வந்து பத்தினி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு காப்பி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கே, உனக்கு அறிவு இல்ல உனக்கு? அம்மா, சும்மா கத்திட்டு இருக்காதம்மா. அவளை தொட்டு பாத்தியா எப்படி கொதிக்குதுன்னு? அதை விட்டுட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த இத பொடி. டேய், இவன் நல்லா நடிக்கிறாடா. இந்த மாத்திரை சாப்பிடு. முதல்ல இவளை வீட்டை விட்டு துரத்து. குடும்பத்துக்கே ஒத்து வர மாட்டாடா இவ. அம்மா, இன்னும் இவ மேல உள்ள கோவம் உனக்கு தீரலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. அமுதா, நீ காஃபி குடி. அட பாவி, டேய் வேண்டாண்டா. இப்படி பொண்டாட்டி தாசனாவே இருக்காதடா. பின்னாடி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாளைக்கு அசிங்கப்பட்டு நிப்படா. அம்மா, இப்படி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காத. அவளே உடம்புக்கு முடியாம இருக்கா. இந்த மாதிரி எல்லாம் பேசினீங்கன்னா என்ன அர்த்தம்? ராத்திரி அமுதாவுக்கு ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தான்னு சொன்னல, அது உண்மைங்கிறதுனால தானே அவளுக்கு ஜுரம் அடிக்குது. அமுதா,
இதெல்லாம் எதுவும் பெருசா எடுத்துக்காத. அம்மா எப்பவும் இப்படிதானே. நீ முதல்ல காஃபியை குடி. ஆமா, அம்மாவுக்கு வேற வேலை வெட்டி இல்ல, எப்பவும் இப்படித்தான். நல்லா இவளுக்கு ஜங்சங் போடுறடா. நான் இப்ப அவகிட்ட கேட்டதையே இப்ப உங்ககிட்ட கேக்குறேன், பதில் சொல்லு. நான் வீட்டுல தானே படுத்துட்டு இருந்தேன், ஏன் என்கிட்ட சொல்லல? அம்மா, நீ ஊர்ல இருந்து வந்த அசதியெல்லாம் தூங்கிட்டு இருந்திருப்ப. உன்னையே எழுப்பணும்னு அவளா எந்திரிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு வெளியில போயிருப்பா. அங்க மணி அரசு பாத்துருப்பாரு, அவரு கூட்டிட்டு போயிட்டு வந்திருப்பாரு. என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீ ஏன் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அடா 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 அடா, நல்லா இருக்குடா உன் நியாயம். இவளை விட நீ ரொம்ப நல்ல விளக்கம் கொடுக்கற. உன்னை விட அந்த செல்லமா இருக்கா பார், அவ இன்னும் ஒருபடி வசதி. அவ இன்னும் நல்ல விளக்கம் கொடுத்தா. 2 பேருமா சேர்ந்து இவளுக்கு என்னமா ஒத்து ஊதறீங்க? என்ன மாயம் பண்ணாலோ மந்திரம் பண்ணாலோன்னு தெரியல. இவ உன்னை முந்தானையில நல்லா முடிஞ்சு வச்சிருக்கா. இந்த அசிங்கத்தை எல்லாம் பாத்துக்கிட்டு இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. நான் சோத்துல உப்பு போட்டு திங்கிறேன், ரோஷம் அதிகம். இவள மாதிரி எல்லாத்தையும் தொடச்சிட்டு திரியறவ நான் இல்லடா. நான் கிளம்புறேன், நான் போறேன். ஏய், அத்த கித்தன்னு சொன்ன போய் மேலே ஒரே குத்து. போதண்டி தாயே புண்ணியவதி, உன்னால நான் பட்டதெல்லாம் போதண்டி அம்மா. இனிமே இந்த வீட்டு படி ஏறனேன்னு வச்சுக்க, சிறுப்பாலியே. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? என்னது ஏமா இப்படி பேசுற, நோமா இப்படி பேசுறேன்னு இப்போ உனக்கு புரியாதுடா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இவளை பத்தின உண்மையெல்லாம் உனக்கு தெரிய வரும்போது என்ன நீ தேடிட்டு வருவ. அப்ப நான் பேசிக்கிறேன்டா. நான் போறேன். எங்கேயா போறேன்டா? தா மகாராணிக்கு கால் வலிக்கும், காலை பிடிச்சு விடு. அம்மா அம்மா அம்மா, சொன்ன கேளுமா. நினைச்சுப்பா, எனக்கு போறதுக்கு போக்கடை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? வாசு, நீங்க போய் உங்களை தடுத்து நிறுத்துங்க. நான் தான் கூப்பிடுறேன்ல, அதே மீறி போனா என்ன பண்ண முடியும்? எங்க போயிட போறாங்க? சித்தப்பா வீட்டுல போய் இருப்பாங்க. உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களை போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடுறேன். நீ வா அமுதா, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். நீங்க இன்னும் என்கிட்ட எதுவுமே கேட்கல. உன்னை நான் முழுசா நம்புறேன், அப்புறம் எதுக்கு கேட்கணும்? நீ வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. சீக்கிரமா கிளம்பு. பத்து மாசம் கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்களை சுமந்து என்ன பிரயோஜனம்? இதுவரை குறுக்காது. ஒத்த புள்ளன்னு பொத்தி பொத்தி வளர்த்தேனே. பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் அம்மா காரிக்கிறவ கிழிஞ்ச துணிதான்னு சொல்லுவாங்க. அது சரியா தான் போச்சு. என் அனுபவத்திலேயே நான் பாத்துட்டேனே. ஐயோ பேபி, இருங்க பேபி. என்ன மஞ்சள் பைய தூக்கிக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க? நான் எங்கேயா போறேன்? இவ்வளவு பெரிய உலகத்துல ஏன் ஒருத்திக்கு இடம் இல்லாம போயிடும்? இருக்கட்டும், அதுக்காக உங்க சொந்த வீட்டை விட்டுட்டு நீங்க எதுக்காக மஞ்சள் பைய தூக்கிக்கிட்டு வெளியே போகணும்? உள்ள நடந்ததெல்லாம் நானும் ஒட்டு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கேட்டுட்டியா? எங்க இருந்தாலும் கேட்டு கவிதா கண்ணு. அதெல்லாம் விடுங்க. நான் தற்கொலை பண்ணிக்க போனதுக்கும் இப்ப நீங்க மஞ்சள் பைய தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறதுக்கும் என்ன வித்தியாசம்? நான் தப்பு செஞ்சேன்னு மொட்டை மாடியில உட்காந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இப்ப கீழே இறங்கி வந்து மஞ்சள் பைய தூக்கிக்கிட்டு கிளம்புறீங்களே, இது மட்டும் தப்பு இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி நான் செத்துட்டா என் புருஷனுக்கு சந்தோஷம். அதே மாதிரி நீங்க வீட்டை விட்டு போனா அமுதாவுக்கு கொண்டாட்டம்ல. ஆமா இல்ல? ஆமா ஆமா, தப்பு செஞ்சவங்க அவங்க. நீ ஏமா தற்கொலை பண்ணிக்க போனேன்னு என்ன கேட்டீங்களா இல்லையா? இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்களா? நான் எந்த தப்பும் பண்ணலையே. அப்புறம் நீங்க எதுக்கு வீட்டு விட்டு போனோம்? தப்பு செஞ்சவங்கள ஓட ஓட விரட்டுங்க. சரியா சொன்ன கவிதா கண்ணு. என் புள்ள மேல இருந்த பாசத்துல எவ்வளவு பெரிய தப்பு பண்றதுக்கு இருந்த. நீ சரியான நேரத்துக்கு வந்து என் அறிவு கண்ணை திறந்து விட்டுட்டல்ல. அட போங்க பேபி, இதுக்கெல்லாம் போய் என்ன பாராட்டிக்கிட்டு நான் என்ன பெருசா அப்படி பண்ணேன்? உங்க கோவத்தை யார் மேல காட்டணும்னு சொன்னேன், அவ்வளவுதான். போங்க, போய் உங்க வேலையை காட்டுங்க. போறேன் போறேன். இப்ப போய் நான் அவளுக்கு குடுக்கற இம்சையில அவ இந்த வீட்டை விட்டு ஓடுறாளா இல்லையான்னு பாரு. முதல்ல அதை செய்யுங்க. போங்க 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 போங்க. வர அப்பாடா, என் வேலை முடிஞ்சிருச்சு. இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் கால் எடுத்து வச்சேன்னா சிறுப்பாலடி. நான் சோத்துல உப்பு போட்டு திங்கிறவடா. என்னன்னா உன் பொண்டாட்டி மாதிரி தொடச்சிட்டு திரியறவன் நினைச்சுக்கிட்டியா?
வீராவேசமா என்னென்னமோ பேசி தொலைச்சிட்டனே. இப்ப மறுபடியும் எப்படி கால் எடுத்து வைப்பேன் புரியலே. அடியே விசாகம், உனக்கு வாய் கொழுப்பு அதிகண்டி. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? உள்ள வாமா. வரேன். என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு யாரும் என்ன வெத்தலை பாக்க வச்சு அழைக்க வேண்டாம். யாரும் என்ன எதுவும் கேட்கவும் கூடாது. யார் உன்னை என்ன கேட்டா? கேட்க கூடாதுங்கிறதுனால தான் முதல்லயே சொல்றேன். நான் இந்த வீட்டுக்கு பெரியவ. நான் 1000 பேசுவேன். எல்லாரும் என்ன அனுசரிச்சு தான் போகணும். முக்கியமா என்னமோ அவ்வளோ பேசிட்டு போனாலே எதுக்கு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரான்னு கேட்க கூடாது. அம்மா, இப்ப இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டேனா? நான் அமுதா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஒண்ணு இல்லாதவளுக்கு 9 ஊசி போட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. போயிட்டு வர செலவு தான் தண்டம். அம்மே உடனே அம்மேன்னு இடாத. அமுதா, நீ வா. இன்சூரன்ஸ் பாரு பின்னாடி. சார் அர்ஜென்ட் ஒரு வேலை அப்புறம் பாத்துக்கலாம். வா அப்படி ஓரங்கட்டு அப்படி அப்படி போய் நிப்பாட்டு. லைசன்ஸ் ஆர்சி புக்கெல்லாம் எடுத்து சாப்பிட்ட காமி. லைசன்ஸ் எங்கடா? சார் வீட்ல இருக்கு சார். லைசன்ஸை வீட்டில் வச்சுட்டு வண்டி எதுக்குடா ஓட்டுற? லைசன்ஸ் இல்லாமல் இன்னொரு வாட்டி வண்டி எடுக்காது. தெரியாம மறந்துட்டேன் சார். இந்தா புரியுதா? வை இங்கே நில்ல. சார் லைசன்ஸ் கொடுங்க. ஹெல்மெட் நீங்கள் போடாமல் வண்டிக்கு போட்டு வச்சிருக்கீங்க. இல்லை சார், இப்போ தான் டீ சாப்பிட்டேன். ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது, அதான் நான் போடாமல் பைக்கில் வச்சுருந்தேன். இன்னொரு தடவை ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க. தயவு செஞ்சு உங்கள் நன்மைக்கு தான் சொல்கிறேன். புரியுதா? ஓகே சார். இந்தாங்க, இனிமேல் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க சார். தயவு சரிங்க சார். கிளம்புங்க. தேங்க்ஸ் சார். நீ வாப்பா. அண்ணா சாவி கொடுங்க. சாவி கொடுத்துருவா. சாவி கொடுத்துப்பா. சாவி கொடுத்தாப்பா. சாவி சார். லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுற நீ? இல்ல சார், அந்த வண்டி எடுத்துக்க. ஸ்டேஷன்ல கொடுத்து. சார் ஐ அம் ஆன் தி வே சார். வர வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு சார். பொய்ல சொல்ல சார், உண்மையா தான் சொல்றேன் சார். சார் நான் ஆட்டோ என்ன பிடிச்சி வரேன், இல்ல லிஃப்ட் கேட்டாலும் வரேன். ஓகே சார். இவனுக்கு வேற வேலையே இல்லை. 5 நிமிஷம் 10 நிமிஷம் உயிர் எடுத்துட்டு இருக்கான். செக். இல்லப்பா, பல்சராக்கம் போனோம். ஐயோ, இங்கே ஒரு போலீஸ்காரர் வராது சார். ஸ்கூல் சவாரி. போலீஸ்காரன்ற மரியாதையே இல்லை போச்சு. ஒருவேளை நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்குமோ? பாஸ், பலசரவாக்கு வரைக்கும் உனக்கு ட்ராப் பண்ண முடியுமா? இருங்க சார். தேங்க்ஸ்ப்பா. சார் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது தான். என்ன விஷயம்? இந்த ஹெல்மெட்டை கொஞ்சம் கழட்டிக்குவா சார், தலை ரொம்ப வலிக்குது. சரி, டிராஃபிக் போலீஸ் யாருன்னா பார்த்து ஹெல்மெட் போட்டுக்கோ. சரியா? சார் நான் 2 வீலர் லிஃப்ட் கேட்டு வந்துருக்கு சார். ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். நீங்கள் இந்த போலீஸ் பூத்தாண்டே வெயிட் பண்ணுங்க சார். சார் 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 நான் சொல்கிறத கேளுங்க. ஸ்பாட்டில் எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல, நான் என்ன பண்ணுறது? சார் ஓகே சார், நான் நேரில் வந்து பேசுகிறேன். ஃபோனில் சார்ஜ் இல்லை. ஒரு 10 நிமிஷம் வந்துடுது சார். உயிர் எடுக்கலாம். சரி. பாஸ், லெஃப்ட் எடுத்து ஒரு போலீஸ் பூத் இருக்கும், அங்கே கொஞ்சம் ஓரமாக எடுத்தீங்க. சரிங்க சார். தேங்க்ஸ். தேங்க்ஸ் பா. இதுக்கெல்லாம் எதுக்கு சார் தேங்க்ஸ்? ஓகேப்பா. Catch us on TV, Tandivan.com,
Facebook and YouTube.